சாவியை கொடுக்குறாங்க, தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு இதை போய் பார்க்கிங் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீல் சேர் கேட்குறாங்க அவங்க அம்மாவுக்காக. 500 ரூபா ஆகும் மேடம் அப்படின்னு தான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அதில் வந்து அவங்க என்னன்னா ஒரு சின்னதாக என்னப்பா ஒரு 500 ரூபாலாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி இது இஷ்யூ ஆகுது. இஷ்யூனா அது ஒரு இஷ்யூ கிடையாது. சாவியை வாங்கிட்டு அவர் போய் பார்க் பண்ணுறாரு, உடனே வர்றாரு. ஒரு மேட்ரு ஆஃப் என்ன சொல்கிறது, மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது, 10 நிமிஷம்லாம் கிடையாது. ஒரு வேலட் பார்க்கிங் சொல்லுவாங்க நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லாம். சாவியை கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுவாங்க, சாவியை எடுத்துகிட்டு வச்சுருவாங்க, திருப்பி எடுத்துகிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க போகும்போது அவங்க ஏறி ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த வேலட் பார்க்கிங் கான்செப்ட் தான் அது. ஸோ அங்கே வந்து இந்த 500 ரூபாய்க்காக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்ற மாதிரி திசை திருப்புறாங்க. அதுதான் விஷயமே. பட் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த காருக்குள்ளே பல லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்ததாகவும் அப்படின்னு திசை திருப்பாங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, இவங்க வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற நகைகளை வந்து மாற்றுறதுக்காக வந்தாங்களா அப்படின்றது ஒரு தகவல் வருது. ஏன்னா அந்த பகுதியில் அந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலினுடைய நகைகளை வந்து இந்த போலி நகைகளை வச்சு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படின்றதான் ஒரு பரவலான தகவல் நம்ம தகவல் சேகரிப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய பொய் கேஸுகள் கொடுக்குறவங்க. எல்லா இடத்துலையுமே பொய் கேஸு கொடுத்து மேல்மட்ட ப்ரெஷரை வச்சு எஸ்கேப் ஆகிடுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இஷ்யூ முடிகிற தருணத்தில். ஸோ இது வந்து அவங்களோட ரெகுலர் பேட்டர்ன். இது வந்து மேல்மட்ட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னா அப்படியே அதை பரவாயில்ல ஒரு பொய் தகவல் மாதிரி. நானே வந்து நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம மேலே புகார் கொடுக்குறாருன்னா அது புகார் மேலே உண்மையான தரமே இருக்காது.